இப்போ நம்ம நிறையா டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணலாம்? ஸோ அதுக்கு அவைலபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா அரேஸ் இருக்குது, அரேஸ் இருக்குது, அப்புறம் லிங்க் லிஸ்ட் இருக்குது. லிங்க் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா நம்ம அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஸ்கூல் சாஃப்ட்வேரில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிபியில் இருக்கும். நம்ம டிபியிலேருந்து நம்ம ப்ரௌசருக்கு டேட்டா வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து அது டிஸ்பிளே ஆகணும்னா முதல்ல நம்ம ஸ்டோர் பண்ணணும் டேட்டாவை. அப்போ வர எல்லா டேட்டாவையும் நம்ம ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு என்ன இன்ஸ்டெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம்? ஸோ அதுக்கு அரே யூஸ் பண்ணலாம், லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், செட் யூஸ் பண்ணலாம், மேப் யூஸ் பண்ணலாம். நமக்கு என்ன ரிக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்ணணும். அரேல டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும்? அரேல வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் இருக்குது. ஒன்று ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில். ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் நேம் இருக்கலாம், ரோல் நம்பர் இருக்கலாம், அவங்க எடுத்த மார்க்ஸ் இருக்கலாம், வந்து அட்ரஸ் இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயிலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 100 பைட்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுங்க. அப்போ இதில் ஸ்டூடெண்ட் 1 டீட்டெயில்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் இண்டெக்ஸில். அடுத்த இண்டெக்ஸில் ஸ்டூடெண்ட் 2 டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டூடெண்ட் மெமரி வந்து 1000ல் ஸ்டோர் பண்ணுதுன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு 100 பைட்டு தேவைப்படுது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 1100 பைட்ஸில் ஸ்டோர் ஆகும். ஓகே, அதேமாரி ஸ்டூடெண்ட் 3. இந்த மாதிரி நம்ம நிறைய டேட்டாவை அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா தென் தட் இஸ் அ அரே. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து சப்போஸ் டக்குன்னு நமக்கு வந்து 5th ஸ்டூடெண்ட்டோட டேட்டா வேணும் அப்படின்னா ஈஸியாக அதை நம்ம என்ன பண்ணலான்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அரேயில் ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுங்க. ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு அரே இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அரேயில் நம்ம இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி, இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அரேயில். ஸோ 4th இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக போய் டக்கு அந்த டேட்டாவை எடுத்துடலாம். ரைட்டு, உடனே அந்த டேட்டா கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து அரே. அரேல என்ன லிமிடேஷன்ஸ்? நம்ம வந்து குறிப்பிட்ட டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ அரே டிக்ளேர் பண்ணும்போது 10னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். நமக்கு எத்தனை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கலாம் தெரியாது. அப்போ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் லிங்க் லிஸ்ட். அப்போ லிங்க் லிஸ்ட்டில் எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா எடுக்கிறோம், நிறைய டேட்டா வந்துருச்சு, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம், எத்தனை டேட்டாக்குன்னு தெரியல. அப்போ ஸ்டூடெண்ட் 1 டேட்டா ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிடுவோம். ரைட், ஸ்டூடெண்ட் 1 டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடுவோம் மெமரியில். அடுத்து ஸ்டூடெண்ட் 2 டேட்டா வருது, ஸ்டூடெண்ட் 2 டேட்டாவுக்கு தனியாக மெமரி அலோகேட் பண்ணி தனியாக ஸ்டோர் பண்ணிவிடுவோம் ஸ்டூடெண்ட் 2 டேட்டாவை. ஸ்டூடெண்ட் 2 இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1000 மெமரி அலோகேட் ஆகிருக்கும். இதுக்கு ஏதாவது இஷ்டத்துக்கு 3000ல் எங்கேயோ வேறு ஏதோ மெமரி லொக்கேஷனில் இதுக்கு மெமரி அலோகேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டே போகலாம். வர நிறைய நமக்கு வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்குன்னு தெரியாது. அப்போ ஸ்டூடெண்ட் 3 வரும்போது அதுக்கு தனி மெமரி லொக்கேஷன் 4000ல் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம இது மாதிரி கண்ணாமண்ணான்னு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா இந்த டேட்டாவை ரீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த டேட்டாவை எப்படி ரீட் பண்ண முடியும்? அடுத்த டேட்டா எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லை. அதனால் என்ன பண்ணுவோம்னா, நம்ம செகண்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது அதுக்கு என்ன மெமரி லொக்கேஷனோ அதை வந்து ஃபஸ்ட்டு டேட்டா ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அந்த மெமரி அதுக்கு அடுத்த மெமரி லொக்கேஷனில் போட்டுருவோம். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டாவுக்கு வந்து ஒரு 100 பைட் அலோகேட் ஆகுதா? ஸோ இந்த 110வது இடத்துல இந்த மெமரி லொக்கேஷனை போட்டுருவோம் அடுத்த டேட்டா எங்கே இருக்குன்ட்டுன்னு. ஸோ ஒரு லிங்க் கிரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி தேர்டு வரும்போது தேர்டு ஸ்டூடெண்ட் எந்த அட்ரஸில் இருக்கோ அதை நம்ம செகண்ட் ஸ்டூடெண்ட்லேயே போட்டுருவோம். ஸோ இங்கேருந்து இதுக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணுறோம். கடைசி ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லுன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா இது வந்து லிங்க் லிஸ்ட். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்தாலும் மெமரி அலோகேட் பண்ணி இந்த லிங்க்கில் இன்சர்ட் பண்ணிட்டே இருக்கலாம். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நான் 5வது ஸ்டூடெண்ட்டோட டேட்டா எடுக்கணும் அப்படின்னா நான் இங்கேருந்து அடுத்த ஸ்டூடெண்ட்டு போகணும், இங்கேருந்து அடுத்த ஃபுல்லாக அந்த லிஸ்ட்டை ட்ராவல்ஸ் பண்ணி போகணும். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஹெட் நோடு இருக்குல்ல, இந்த அட்ரஸ் தான் தெரியும். இதிலிருந்து இந்த பாயிண்டர் எடுத்து அப்புறம் அந்த நோடுக்கு போகணும். அப்புறம் இங்கேருந்து அந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் எடுத்து அப்புறம் இந்த நோடுக்கு வரணும். இதேமாரி போய் ட்ராவல்ஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பர்டிகுலர் நோடை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் இன் லிங்க் லிஸ்ட். செட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அரே மாதிரியே தான் யூ கேன் கீப் ஆன் ஆடிங் டு த செட். ஆனால் இதில் யூனிக் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ரைட், மேப்லேயும் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. டேட்டா வந்து கீ வேல்யூ பேராக நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நிறைய கீ வேல்யூ பேராக
கீ அண்ட் வேல்யூவாக நம்ம ஸ்டோர் பண்ணலாம். மேப்பில் நிறைய வேல்யூ அப்படி ஸ்டோர் பண்ணலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம லிங்க் லிஸ்ட் இதான் லிங்க் லிஸ்டோடைய மெயின். ஸோ இப்போ லிங்க் லிஸ்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளமில் வி கிவன் த ஹெட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட். ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது, டேட்டா வந்து நமக்கு நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும். டிட்டர்மைன் இஃப் த லிங்க் லிஸ்ட் ஆஸ் அ சைக்கிள் இன் இட். சைக்கிள்னா யூஸ்வலாக லாஸ்ட் நோடு வந்து நல்லா இருக்கணும். அது நல்லா இருக்கிறதுக்கு பதிலாக அந்த பாயிண்டர் வேறு ஏதாவது நோட பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா தென் இட் ஆஸ் அ சைக்கிள். அப்போ நம்ம லிங்க் லிஸ்ட்டை ட்ராவல்ஸ் பண்ணி போகும்போது முடியவே முடியாது. நம்ம லிங்க் லிஸ்ட் எப்படி முடியும் தெரியும்? நம்ம ஒன்று ஒன்றா ட்ராவல்ஸ் பண்ணி போகும்போது எந்த நோடு வந்து நெக்ஸ்ட் பாயிண்டர் நல்லுன்னு இருக்குதோ அங்கே லிங்க் லிஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது நல்லுக்கு பதிலாக நம்ம எங்கேயாவது நடுவில் பாயிண்ட் பண்ணிருந்துச்சுன்னா திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி இங்கே வந்து லூப் மாதிரி சுற்றிட்டே இருப்போம். இந்த மாதிரி லூப் இருக்கா, சைக்கிள் இருக்கா நம்ம சொல்லணும். சைக்கிள் இருந்தால் ட்ரூ, சைக்கிள் இல்லைனா ஃபால்ஸ். ஓகே, இதை தான் நம்ம டினோட் பண்ணணும். இதை எப்படி பண்ணுறது? ஓகே, இதுக்கு நம்ம என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர்ஸ். யூஸ்வலாக இந்த ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் பேட்டர்ன் வந்து நிறையா ப்ராப்ளமை சால்வ் பண்ண யூஸ் ஆகும். இதில் வந்து ஸ்லோ பாயிண்டர் என்ன பண்ணுன்னா ஒரு நோடாக போகும். இது வந்து ஸ்லோ பாயிண்டர், இந்த நோடு இப்படி போகும். இது வந்து ஸ்லோ பாயிண்டர். இதுவே வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் எப்படி போகும் அப்படின்னா ரெண்டாக போகும். இங்கே கரெக்டாக. இப்போ ஸ்லோ ஒன்றா போயிட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட் ரெண்டாக போகுது. அப்போ ஃபாஸ்ட்டு சீக்கிரமாக போய் ஃபாஸ்டோடைய நெக்ஸ்ட் நல்லுன்னு இருக்குன்னு வச்சுங்க, அப்போ லூப் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? ஆனால் இப்படி போயிட்டு இருக்கும்போது லூப் இருந்தால் என்ன அர்த்தம்? ஃபாஸ்ட் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், ஸ்லோவும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த லூப்பில். அப்போ ஒரு டைம் ஃபாஸ்ட்டு ஸ்லோ மீட் பண்ணிவிடுமா? இப்போ ஃபாஸ்ட்டு ஸ்லோ மீட் பண்ணிச்சுன்னா லூப் இருக்குன்னு அர்த்தம். நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. அதை வச்சு இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண முடியுமா பார்ப்போம். ஸோ லிங்க் லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஜாவாவில் யூ வில் ஹாவ் அ கிளாஸ். ஒரு நோடு தேவையில்ல நமக்கு. அந்த நோடில் டேட்டா இருக்கும், அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும். கரெக்டாக? இங்கே பாருங்கள், டேட்டா இருக்குது, நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்டர் இஸ் டு த சேம் நோட், சேம் லிஸ்ட் நோட். ஓகே, இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அவ்வளோதான். அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது வேல்யூ அசைன் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இப்போ ஹெட் நோடு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து லூப் இருக்கா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு we need to declare slow and fast pointer. ஓகே, லிஸ்ட் நோட் ஸ்லோ பாயிண்டர் அதுவும் ஹெட்டில் இருக்கு. அப்புறம் லிஸ்ட் நோட் ஃபாஸ்ட் பாயிண்டர் அதுவும் ஹெட்டில் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா லூப் அடித்து போயிட்டே இருக்கணும். கரெக்டாக? இப்போ லூப் அடித்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்கேருந்து இங்கே போகும். கரெக்டாக? அப்புறம் இங்கேருந்து இதுக்கு அடுத்த நோடுக்கு போகும். இது போய் ரெண்டு நோடாக போகும். அப்போ நம்ம லூப் எப்போ முடியணும்? இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து நல்லா இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த கடைசி நோடு இருக்குன்னு வச்சுக்கோ. கடைசி நோடு சப்போஸ் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த கடைசி நோடு ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்கே இருக்குது. சப்போஸ் இதில் 5 நோடு இருக்குது. ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்கே வந்துருக்குமா? இப்போ ஃபாஸ்ட் பாயிண்டர் நல் கிடையாது. சப்போஸ் ஃபாஸ்டோட நெக்ஸ்ட் பாயிண்டர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோ, அப்பயும் நம்ம வெளியே வந்துடலாம். லூப் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். லிங்க் லிஸ்ட் முடிஞ்சிருச்சு, லூப் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ கண்டிஷன் வந்து while fast pointer not equal to null and fast dot next, அது next pointerம் not equal to null, அது வரைக்கும் நம்ம சுற்றிட்டே இருக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்லோ பாயிண்டர் ஒரு தடவை மூவ் ஆகணும். கரெக்டா? ஸ்லோ பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ பாயிண்டர் டாட் நெக்ஸ்ட். ஒரு தடவையும் ஸ்லோ பாயிண்டர் ஒன்றா மூவ் ஆகும். ஃபாஸ்ட் பாயிண்டர் ரெண்டாக மூவ் ஆகணும். அப்போ என்ன ஆகணும்? ஃபாஸ்ட் பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் பாயிண்டர் டாட் நெக்ஸ்ட். கரெக்ட்? நெக்ஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் பாயிண்டர் மூவ் ஆகும். கரெக்டா? இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம இஃப் ஸ்லோ பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் பாயிண்டர் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா லிங்க் லிஸ்ட்டில் லூப் இருக்குன்னு அர்த்தம். தென் வி கேன் ரிட்டர்ன் ட்ரூ. கரெக்ட்? சப்போஸ் லூப் இல்லை அப்படின்னா ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து நல்ல போய் இடிச்சிடும். ஃபாஸ்ட் பாயிண்டரோ இல்லை ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் பாயிண்டரோ நல்ல போய் இடிச்சிடும்.
இடிச்சிட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? லூப்பு இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே ஓகே, லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ் அண்ட் சி. ஸோ இந்த கோட் பண்ணும்போது 2 மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து ஹெட் பாயிண்டர் நல்லா இருக்கலாம், அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணல. ரெண்டாவது இங்கே 2 கண்டிஷனுக்கு வந்து ஒரு அண்டு போட்டேன், பிட்வைஸ் அண்டு போட்டேன். கண்டிஷன் 2 கண்டிஷன் கம்பேர் பண்ணும்போது 2 அண்டு போடணும், அதை மிஸ் பண்ணிட்டேன், அதனால் பிளாக் ஆச்சு. ஸோ நோ ஆல் த டெஸ்ட் கேஸ் ஆர் பாஸ்ட்.